Good morning, students. Last class today continuation, the formation of military alliance. First one, NATO. The NATO mean abbreviation North Atlantic Treaty Organization. North Atlantic Treaty Organization. ஸோ இதோடைய மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இட் இஸ் அ யூரோப்பியன் அலையன்ஸ் ஃபார்ம்டு. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்டரி அலையன்ஸ், இராணுவ கூட்டமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த NATO. It was interstate military alliance between the countries of North America and Europe. Interstate உள்நாட்டு இராணுவ கூட்டமைப்பு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்டு ஐரோப்பா. நார்த் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டதா இந்த the major member of countries including Canada, Belgium, Denmark, France, Iceland, Italy, Luxembourg, the Netherlands, Norway, Portugal and United Kingdom. Later, the Greece and Turkey joined this organization in 1952. The Germany joined the NATO in 1955. The chief objectives of the NATO was the peace and security in North Atlantic region. So, major countries ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஐஸ்லாண்ட், லக்சம்பர்க்ஸு, நெதர்லாண்ட், நார்வே, போர்ச்சுகல் எல்லாம் இதில் யுனைடெட் கிங்டம். லேட்டர் வந்து டர்க்கியும் கிரீஸும் 1952 ஜாயின் பண்ணுறாங்க. 1955 ஜெர்மனி ஆல்சோ ஜாயின் திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, the peace and security in the North Atlantic region, வட அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படி எப்படி பாதுகாப்புனா, they want to the strong military forces because the formation of the North Atlantic Treaty Organization. The member agreed that armed attack against any one of them will be the considered or the aggression against all the member of NATO. ஒரு நாடு எந்த ஒரு நாடு எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி மீது அக்ரெஷன் பாலிசி டிக்ளேர் பண்ணுறாங்க, அவங்க ஆர்மி அட்டாக் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நேட்டோவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உறுப்பு நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனுக்கு சப்போர்ட்டாகவும் ரஷ்யாவுக்கு அப்போசிட்டாகவும் சண்டை போடணும். திஸ் இஸ் த மெயின் தீம்ஸ் ஆஃப் த NATO. திஸ் இஸ் த மிலிட்டரி அலைன்ஸ். அதை சொல்கிறாங்க ராம்ட் அட்டாக் அகேன்ஸ்ட் எனி ஆஃப் தம் வேர்ல்ட். ஓகே, ஹவவர் ஈவன் ஆஃப்டர் தி ஃபால் ஆஃப் தி சோவியத் யூனியன் NATO has continued to expand. So whenever the NATO, Soviet Union fall 1991 onwards, the Soviet Union fall out. USSR இருந்தக்கூடிய சோவியத் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு. இதனால் வந்து நேட்டோவும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் தி 29 மெம்பர் இன் 2017 இன்க்ளூடிங் ஆல் 7 சோவியத் ஃபார்மர் வாஷா ஃபேக்ட் நேஷன், நான் சோவியத் வாஷா. ஸோ 2017 இந்த அமைப்பில் 29 நாடுகள் இருந்துச்சு. இதில் வந்து வார்சா ஃபேக்ட், ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட வார்சா ஒப்பந்தத்தில் இல்லாத நாடுகளும் இது உறுப்பு நாடுகளாக சேர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபால் ஆஃப் சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அனதர் ஒன் சீட்டோ ஆர் மணிலா ஃபேக்ட் இன் 1954. த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா
வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். கீழே சிட்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்டர்ன் கண்ட்ரி, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட ஒரு அமைப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்டிவிட்டி ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் இன் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பாதுகாப்பை உருவாக்கப்பட வேண்டும். இதில் ஃபாலோயிங் த சைனிங் ஆஃப் மணிலா பேக்ட் 1954, இந்த அமைப்பு எதன் மூலமாக உருவாக்கணும்னா மணிலா, இந்தோனேஷியாவுடைய மணிலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டை வந்து சைன் பண்ணுறாங்க. பை தி யூஎஸ், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான். ஸோ மணிலா ஃபேக்ட் சைன் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி ஆஃப் த பிலிப்பைன்ஸோடைய தலைநகரான மணிலாவில் இது சைன் பண்ணுறாங்க. The member countries of SEATO were committed to prevent the communism from again ground in this region. இந்த SEATO உடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தை ப்ரிவென்ட் பண்ணணும். எந்த நாடுகளில் யுஎஸ், ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா அண்ட் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான், those are the part, எஸ்பெஷலி இந்த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இந்த பகுதிகளில் கம்யூனிசத்தை முழுவதுமாக ப்ரிவென்ட் பண்ணணும். Unlike the NATO alliance, SEATO had no joined this comments with the standing force. The next Warsaw Pact. இந்த Warsaw Pact என்றது வந்து பார்த்தீங்கன்னா against to NATO and SEATO. This formation in the fact ரஷ்யாவால் அமெரிக்காவிற்கு எதிராக, அதாவது நேட்டோவுக்கும் சீட்டோவுக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த வார்சா ஃபேக்ட். இது வந்து முழுக்க ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. As the counter to the NATO, Soviet Union organized this the Soviet black countries from the United Military Action. Soviet black countries, சோவியத் நாடுகளுக்கு உட்பட்ட நாடுகளை கொண்டு அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த வார்சா. அண்டர் த வார்சா ஃபேக்ட், in December 1954, a conference of 8 European nations, namely Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania, and took place in this Moscow. So 1954 ஒரு யூரோப்பியன் நேஷனல் 8 ஐரோப்பிய நாடுகளோட இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகல அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலந்து, ருமேனியா அண்டு ரஷ்யா போன்ற நாடுகளோடு மாஸ்கோவில் இந்த மாநாடு நடக்குது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. இந்த கன்க்ளூட் திஸ் ட்ரீட்டி ஆஃப் May 14, 1955 இஸ் நவுன் அஸ் த வார்சா ஃபேக்ட். இது வந்து 1955 மே 14 இந்த ட்ரீட்டி கையெழுத்திடப்படுகிறது. ஸோ அதற்கு வார்சா ஃபேக்ட், வார்சா ஒப்பந்தம் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இட் ஜாயின் த கமாண்ட் ஆஃப் armed force of member countries with the headquarters of Moscow was set up. இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த ஒப்பந்தத்திற்கு, இந்த வார்சா ஃபேக்டுக்கு தலைமையிடமாக வந்து மாஸ்கோ வந்து ஹெட்குவார்ட்டர்ஸாக வச்சுருக்காங்க. The Warsaw Pact was dissolved in 1991 following the break of USSR. 1991 யுஎஸ்எஸ்ஆர் வந்து பிரேக்கப் ஆன உடனே இந்த வார்சா ஃபேக்டும் டிசால்வ் செய்யப்பட்டது. அடுத்தது சென்டோ ஆர் த பாக்தாத் பேக்ட். In 1955 Iraq, Turkey, Great Britain, Pakistan and Iran signed the pact known as Baghdad Pact. In 1958, the United States joined the organization and thereafter it came to be known as a Central Treaty Organization. The treaty was open to any Arab nation desiring peace and security in this region. CENTO was dissolved in 1979. ஸோ இந்த வார்சா பாக்தாத் பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1955 ஈராக், துருக்கி, கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் எஸ்பெஷலி எக்ஸப்ட் கிரேட் பிரிட்டன்
தவிர்த்து மற்ற முஸ்லீம் நாடுகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த பாக்தாத் பேக்ட்டு. 1958 யூஎஸ்ஏவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அரப் நேஷன் டிசைரிங் த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த இதன் மூலமாக அரபு நாடுகளில் வந்து அமைதி பாதுகாப்பு உருவாக்கப்பட வேண்டும். பட் இந்த சின்டோ வந்து பார்த்திங்கன்னா 1979 வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. Another, the high military expenditure on the both side. High military expenditure, அதிகமான அளவு இராணுவ செலவினங்கள். As a result, the military allies military expenditure in both sides kept increasing even the feast times. அதிகமாக வந்து நம்ம அமைதி ஏற்படுத்துவதற்காக நம்ம நில ஸ்டெப்ஸ் எடுக்கும்பொழுது அங்கே அதிகமான இராணுவ செலவினங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த மிலிட்டரி அலைன்ஸ் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். அமெரிக்கா ஹேட் யூஸ்ட் த நியூக்ளியர் பாம்ஸ் அகெயின்ஸ்ட் த ஜப்பான் டு கன்வே த டிஸ்ட்ரக்டிவ் கேப்பபிலிட்டி டு தி சோவியத் யூனியன். அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பியர்ல் ஹார்பர் வந்து ஜப்பான் அட்டாக் பண்ண பிறகு அமெரிக்கா வந்து இந்த யூஸ் த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தினோடனே சோவியத்தும் உடனே என்ன பண்ணுறாங்க, இன்வால்வ் டு திஸ் டிஸ்கவர் டு த நியூக்ளியர் வெப்பன்ஸ். அவங்களும் அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல அவங்களும் முனைப்பு காட்டுறாங்க. இட் ரெஸ்பான்சிபிள் டு சோவியத் யூனியன் டெஸ்ட் த நியூக்ளியர் பாம் இன் 1949. உடனே அமெரிக்கா 1945 வந்து ஜப்பானை வந்து ஒரு சோதனை களமாகவே பயன்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து 1949 யுஎஸ்ஏ வந்து அணு ஆயுத சோதனை நடத்துகிறாங்க. யுஎஸ்எஸ்ஆர். There was the intense competition to develop more and more the destructive nuclear weapons. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இரண்டு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் அதிகமான செலவினங்கள் செய்யப்பட்டது, போட்டி ஏற்பட்டது. ஸோ இதனால் வந்து பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திச்சது. To the conflict between the two sides lead the many international crises after the end of the world war. இதன் மூலமாக இரண்டாவது உலக போருக்கு பிறகு நிறைய இரண்டு பகுதியிலும் நிறைய உலக அளவிலான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு. The danger of this uses of the nuclear weapons that could destroy the entire humankind and playable. இந்த டேஞ்சர் ரொம்ப ஆபத்தான பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஏற்படுத்தின மனித இனத்திற்கு ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. While both sides encourage the intellectual and propagate their views, intellectual like the Barton Russell called for the nuclear disarmament. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் டிசார்மெண்ட் வந்து பேண்ட்ரல் ரசல் வந்து நியூக்ளியர் டிசார்மெண்ட் ப்ரோக்ராமை கொண்டு வராரு. அணு ஆயுதங்களை வந்து தடை செய்யப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. த பீஸ் மூவ்மெண்ட் அண்டு பாப்புலர் ஆர்கனைசேஷன் சச் இஸ் த சாம்பியன் ஃபார் த நியூக்ளியர் டிசார்மெண்ட் came into existence in Europe to warn the world of the dangers of the nuclear weapons. ஸோ இதனால் உலகில் அதிகமான அளவு நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவ உலகம் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூக்ளியர் டிசார்மெண்ட் மூலமாக அணு ஆயுதங்கள் தடை செய்யப்படுவதற்கான சில ஒப்பந்தங்கள் செய்யப்படுது. தேங்க்யூ டு ஆல்.